Welcome to Officer TNPC. Dear aspirant, first of all, Group 2, Group 2A நடந்த தேர்வில் வெற்றி பெற்ற TNPC ஆர்வலர்களுக்கு ஆபீசர் IAS அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் மேலும் Group 2 மற்றும் Group 2A மெயின்ஸ் தேர்வில் வெற்றி பெற ஆபீசர் TNPC சார்பாக வாழ்த்துகிறோம். அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, இந்த குரூப் 2 குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான பிரத்யேகமான அனுபவமிக்க கற்று தேர்ந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலில் ஆபீசர் TNPC ஆனது வருகின்ற டிசம்பர் 22ஆம் தேதி முதல் உங்களுக்கான பயிற்சி தேர்வுகள் நடத்த உத்தேசித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வருகின்ற டிசம்பர் 22 முதல் தேர்வானது, அதாவது மெயின்ஸ் தேர்வு கொள்குறி வகையில் டிஸ்கிரிப்ட் வகையில நடைபெற இருக்கிறது. இதில் அநேக மாணவர்கள் கலந்து கொண்டு உங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பதில் ஆபீசர் TNPC ஆனது முழு முயற்சியுடன் கேள்வித்தாள்களை ரிஃப்ளெக்ஷனோட இங்கே செட் பண்ணுகின்ற கேள்விகளானது தேர்வில் இடம்பெறுகின்ற கேள்விகளாக மாறும் என்பதில் எந்த ஒரு ஐயம் இல்லை. இந்த வீடியோவை பார்க்கின்ற குரூப் 2 மற்றும் குரூப் A ஆர்வலர்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை இதில் பதிவு செய்து கொண்டு வருகின்ற 22 தேதியிலிருந்து நடைபெறுகின்ற மெயின் தேர்வை எழுதி வெற்றி பெற மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். அன்பான போட்டித் தேர்வாளர்களே, இந்த குரூப் 2 மெயின்ஸை பொறுத்தவரையும் சிலபஸ் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா குரூப் 2 மெயின்ஸை பொறுத்தவரையும் நம்மளுக்கு டிஸ்கிரிப்டா வச்சிருக்கிறாங்க. அந்த டிஸ்கிரிப்டை பொறுத்தவரையும் நம்மளுக்கு ஒவ்வொரு சிலபஸ்க்கும் நம்மளுக்கு மார்க் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்ற பாடத்தை உள்ளடக்கிய பாடத்திட்டத்துல 40 மதிப்பெண்கள் இடம்பெறும். இரண்டாவது அதுல அட்வென்ட் யூரோப்பியன் படிக்கிறோம், இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு படிக்கிறோம். மூன்றாவது ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். நான்காவது டைப் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஐந்தாவது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் உமன் இன் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அண்ட் சோசியல் ஒர்க். ஆறாவது இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். ஏழாவது ஆரிஜின் அண்ட் growth ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் போன்ற 7 தலைப்புகளை உள்ளடக்கிய மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு என்ற பாடத்திட்டத்தில் 40 மதிப்பெண்கள் இடம்பெறுகின்ற டிஸ்கிரிப்ட் எக்ஸாம் நடக்கும். இரண்டாவது பார்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட் தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ். இதுல 30 மதிப்பெண்கள் இடம்பெறும். இதுல ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டி, சங்கம் லிட்டரேச்சர், மூன்றாவது திருக்குறள், நான்காவது சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், ஐந்தாவது ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஆறாவது தனி தமிழ் இயக்கம், ஏழாவது தமிழ் சொசைட்டி ரிஃபார்ம் அண்ட் பர்சனாலிட்டி, எட்டாவது ஆர்ட், ஒன்பதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சிம்பல், 10ஆவதாக எக்ஸ்பர்ட் இன் கல்ச்சர் இன் ஃபீல்ட் போன்ற தலைப்புகளை உள்ளடக்கிய 10 தலைப்புகளை உள்ளடக்கிய இரண்டாவது செஷன் தான் தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ். இது 30 மதிப்பெண்கள் இடம்பெறும். மூன்றாவது பார்ட் சோசியல் இஷ்யூ இன் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா இந்த பாடத்திட்டத்தில் 50 மதிப்பெண்கள் இடம்பெறும். குறிப்பாக முதலாவதாக பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், ஹெல்த் கேர், சைல்டு லேபர் அண்ட் சைல்டு அபியூஸ் அண்ட் சைல்டு எஜுகேஷன், உமன் எம்பவர்மெண்ட், marginalized groups, சோசியல் சேஞ்ச் அண்ட் ரெலவென்ட் டு சோசியல் இஷ்யூ கரண்ட் அஃபேர்ஸ் போன்ற தலைப்புகளை உள்ளடக்கிய சோசியல் இஷ்யூ இன் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு என்ற பாடத்திட்டத்தில் 50 மதிப்பெண்கள் இடம்பெறும். அப்ப முதலாவதாக முதல் பாடம் மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு 40 மதிப்பெண்கள். இரண்டாவது தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ் 30 மதிப்பெண்கள். மூன்றாவதாக சோசியல் இஷ்யூ வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 50 மதிப்பெண்கள். நான்காவது தலைப்பு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட்ல 40 மதிப்பெண்கள் இடம்பெறும். அந்த 40 மதிப்பெண்கள் சிலபஸ்களில முதலாவது பிசிக்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, இரண்டாவது கெமிஸ்ட்ரி, மூன்றாவது பயோடெக்னாலஜி, பயோடெக்னாலஜில அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி, பயோடெக்னாலஜிக்கல் மெத்தட் ஃபார் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், அனிமல் செல் கல்ச்சர் டெக்னிக்,
நான்காவது நேனோ டெக்னாலஜி. இந்த நேனோ டெக்னாலஜியில் ஃபண்டமெண்டல் அண்ட் அப்ளிகேஷன் போன்ற தலைப்புகளை உள்ளடக்கிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில, அது மட்டும் இல்லாம ஐந்தாவதாக கம்ப்யூட்டர் சிலபஸும் உள்ளடக்கி இருக்கிறாங்க. காம்பனன்ட் ஆஃப் கம்ப்யூட்டர், அப்ளிகேஷன் ஆஃப் ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் போன்ற தலைப்புகளை உள்ளடக்கிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் 40 மதிப்பெண்கள் இடம்பெறும். அடுத்ததாக ஐந்தாவதாக கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இது 60 மதிப்பெண்கள். ஆகவே குரூப் 2 மெயின்ஸ் பொறுத்தவரையும் டிஸ்கிரிப்ட் பேட்டர்ன்ல எழுதுகின்ற அந்த மெயின்ஸ் தேர்வுல அதிக மதிப்பெண் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு பாடம் கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி, கவர்னன்ஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு 60 மதிப்பெண்கள் இடம்பெறும். இந்த 60 மதிப்பெண்களில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, கான்ஸ்டிடியூஷனல் பாடி அண்ட் அதர் ஏஜென்சி, ஜுடிஷியரி இன் இந்தியா, ஸ்டேட் கவர்மெண்ட், பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியா, டைனமிக் ஆஃப் இந்தியன் பெடரலிசம், ரைட் டு இன்ஃபர்மேஷன், கன்சூமர் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் இன் தமிழ்நாடு, இ கவர்னன்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் போன்ற தலைப்புகளை உள்ளடக்கிய கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி, கவர்னன்ஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு போன்ற ஐந்தாவது யூனிட்ல 60 மதிப்பெண்கள் இடம்பெறுகின்றன. அடுத்ததாக ஆறாவது யூனிட்டாக ஜியோகிராபி ஆஃப் இந்தியா, என்வாயர்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இந்த ஆறாவது யூனிட்ல 40 மதிப்பெண்கள் இடம்பெறுகின்றன. அப்ப இந்த ஜியோகிராபி ஆஃப் இந்தியா, என்வாயர்மெண்டல், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல நாம படிக்க வேண்டிய தலைப்புகளில் முதல் தலைப்பு ஜியோகிராபிக்கல் லொகேஷன், மினரல்ஸ், எனர்ஜி ரிசோர்ஸ், இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட், என்வாயர்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் போன்ற தலைப்புகளை உள்ளடக்கிய பாடத்திட்டத்தில் 40 மதிப்பெண்கள் இடம்பெறும். இது ஆறாவது யூனிட்டாக சேர்த்திருக்காங்க. ஏழாவதாக இந்தியன் எக்கனாமி வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு 40 மதிப்பெண்கள் இடம்பெறும். அதில் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, மானிட்டரி பாலிசி, ஃபைனான்ஸ் கமிஷன், அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், லேபர், பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட், ஃபாரின் ட்ரேட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் போன்ற தலைப்புகளை உள்ளடக்கிய எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு 40 மதிப்பெண்கள். ஆக 7 யூனிட்டில் இருந்து டோட்டல் மதிப்பெண் குரூப் 2 மெயின்ஸ்ல 300 மதிப்பெண்கள் இடம்பெறும். இந்த 300 மதிப்பெண்களில இந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரையும் பார்ட் ஏல, அதாவது இந்த பார்ட் ஏ 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். குரூப் பார்ட் ஏ பாத்தீங்கன்னா டோட்டல் மார்க் 300, பார்ட் ஏ 10 மார்க் கொஸ்டின். 10 மார்க் கொஸ்டின்ல ஒவ்வொரு யூனிட்ல நம்மளுக்கு ஸ்பிளிட் அப் கொடுத்திருக்காங்க. குறிப்பா யூனிட் 1ல நம்பர் ஆஃப் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த யூனிட் 1ல தான் நம்ம மாடர்ன் இந்தியான்னு படிச்சோம். யூனிட் 3, அந்த யூனிட் 3ல இரண்டாவது கேள்வி இடம்பெறும். 2 கேள்விகள் 10 மார்க்ஸ் இடம்பெறும். யூனிட் 4ல ஒரு கேள்வி. யூனிட் 5 3 கேள்விகள் கேட்கிறாங்க. யூனிட் 6 ஒரு கொஸ்டின். யூனிட் 7ல ஒரு கொஸ்டின். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் இன் 10 மார்க்ஸ் 9 கொஸ்டின். 9 into 10 90 மார்க்ஸ். அப்போ நம்ம இந்த ஒவ்வொரு கொஸ்டினும் ஈச் ஆன்சர் இன் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா 100 வேர்ட்ஸ்ல எழுதணும். அப்போ பார்ட் ஏ 10 மார்க், அதுல 9 கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. நம்ம 9 கேள்விகளை எழுதணும். அதுக்கு நம்மளுக்கு 90 மார்க்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம 100 வேர்ட்ஸ்ல எழுதணும். அதே நேரத்தில் பார்ட் பி அகைன் 10 மார்க்ஸ்ல கேட்கிறாங்க. அதுல நம்மளுக்கு சாய்ஸ் கிடைக்குது. ஆன்சர் எனி 3 கொஸ்டின் ஆஃப் 5 கொஸ்டின். 5 கேள்விகள் கொடுத்து 3 கேள்விகளை கேட்பாங்க. இந்த பார்ட் மட்டும்தான் எப்படி குரூப் 1 மெயின்ஸ்ல தமிழ் சொசைட்டி பாடம் தமிழ் ஆர் இங்கிலீஷ்ல எழுதலாமோ அதே மாதிரி குரூப் 2ல மெயின்ஸ்ல பார்ட் பில இந்த பார்ட்ல 5 கேள்வி கொடுத்து 3 கேள்வி தமிழ்லும் எழுதலாம் அல்லது இங்கிலீஷ்ல எழுதலாம். The candidate may answer the question in this unit either in Tamil or English. இதுல யூனிட் 3ல நம்பர் ஆஃப் கொஸ்டின் 5 இடம்பெறும். நம்பர் ஆஃப் கொஸ்டின் டு பி ஆன்சர் 3 கொஸ்டின். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் பார்ட் பிக்கு 30 மார்க்ஸ். ஈச் கொஸ்டின் 100 வேர்ட்ஸ்.
அப்ப பார்ட் பி 9 கொஸ்டின், பார்ட் ஏ வந்து 9 கொஸ்டின், பார்ட் பி வந்து 3 கொஸ்டின். அப்ப பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி 10 மார்க்ஸ் தான். ஈச் கொஸ்டின் கேரி 10 மார்க்ஸ். அப்ப டோட்டலா 12 கொஸ்டின் 120 மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து பார்ட் சி. இந்த பார்ட் சில மட்டும் நம்மளுக்கு ஈச் செக்ஷன், குறிப்பா நம்மளுக்கு ஏற்கனவே 7 பார்ட்டுகளை பார்த்தோம். அதுல ஆன்சர் எனி 2 கொஸ்டின் அவுட் ஆஃப் 3 கொஸ்டின். அப்ப நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட 7 யூனிட்டுகளில குறிப்பாக கேள்வி பகுதி 6 கேள்வி பகுதியில ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 3 கொடுப்பாங்க. அந்த 3 கொஸ்டின் நம்ம 2 எழுதணும். அப்ப இந்த ஒவ்வொரு கொஸ்டினும் 2ன்னா இங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 12 கொஸ்டின். அப்ப 12 இருந்து 15 எடுத்து பண்ணா 180 மதிப்பெண்கள். இங்க மட்டும் நம்ம 200 வேர்ட்ஸ் எழுதணும். அப்ப பார்ட் சி நம்மளுக்கு 15 மார்க்ஸ், 200 வேர்ட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 18 கொஸ்டின்கள் 15 மதிப்பெண்களை நாம ஆன்சர் பண்ணணும். அந்த 18 கொஸ்டின்ல 12 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணணும். 18 கொஸ்டின் கேட்பாங்க, அதுல 12 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 15 மதிப்பெண்கள். அப்ப பார்ட் ஏ 9 கொஸ்டின், 9 into 10 90 100 வேர்ட்ஸ் எழுதணும். பார்ட் சி 5 கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க, அதுல 3 கொஸ்டின் எழுதணும். 3 into 10 30 120 மார்க்ஸ், 100 வேர்ட்ஸ் எழுதணும். பார்ட் சி வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 18 வரும். அந்த 18ல நம்ம 12 கொஸ்டின் எழுத போறோம். 12 into 15 180 மார்க்ஸ். வேர்ட்ஸ் மட்டும் 200 வேர்ட்ஸ். இதுல யூனிட் 1 அது செக்ஷன் ஏ ல 3 கேள்வி கேட்பாங்க, 2 எழுதணும். யூனிட் 3 செக்ஷன் பி ல 3 கேள்வி கேட்பாங்க, 2 கொஸ்டின் எழுதணும். யூனிட் 4 செக்ஷன் சி ல 3 கேள்வி கேட்பாங்க, 2 கொஸ்டின் எழுதணும். யூனிட் 4 பொறுத்தவரை செக்ஷன் டி ல 3 கேள்வியில 2 கேள்வி எழுதணும். யூனிட் 6 ல வந்து செக்ஷன் இ ல 3 கேள்விக்கு 2 எழுதணும். யூனிட் 7 செக்ஷன் எஃப் ல 3 கேள்வியில 2 கேள்வி எழுதணும். ஆகவே குரூப் 2 மெயின்ஸ் ஆனது டோட்டல் மதிப்பெண் 300. பார்ட் ஏ 9 கொஸ்டின் 9 into 10 மார்க் 90 வேர்ட்ஸ் வந்து 100 வேர்ட்ஸ். பார்ட் பி 3 கொஸ்டின் 30 மார்க்ஸ் 100 வேர்ட்ஸ். பார்ட் சி 15 மார்க்ஸ் 12 கொஸ்டின் 50 மார்க்ஸ் 180 டோட்டல் 300 மார்க்ஸ். இது குரூப் 2. வேறஸ் குரூப் 2 இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா குரூப் 2A அதாவது CBT கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பொறுத்தவரையும் யூனிட் 1 என்பது மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ். இது கம்ப்யூட்டர் பேஸ்ட். இது அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். இந்த கொஸ்டின் 20 கேள்விகள் இடம்பெறும். இரண்டாவது யூனிட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. அதுல 30 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. வேறஸ் யூனிட் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் 15 கேள்விகள் கேட்பாங்க. வேறஸ் யூனிட் 4 தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூ இன் தமிழ்நாடு 20 கொஸ்டின் கேட்பாங்க. ஜியோகிராபி ஆஃப் தமிழ்நாடு, என்வரன்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு இது 15 கொஸ்டின் கேட்பாங்க. ஆகவே 20 plus 30 50 plus 15 65 plus 20 85 plus 15. அப்ப ஜெனரல் ஸ்டடீஸ்ல நம்மளுக்கு 100 கேள்விகள் இடம்பெறும். அதே மாதிரி யூனிட் 6 என்பது ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இதுக்கு வந்து பார்த்தா நம்மளுக்கு சிலபஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக குரூப் 2 மற்றும் குரூப் 4 சிலபஸ்ல பார்ட் A சிலபஸ் அப்படியே கொடுத்திருக்காங்க. இலக்கண பகுதிகள் கொடுத்திருக்காங்க. 21 யூனிட்டுகளை உள்ளடக்கிய இந்த பார்ட் ஜெனரல் தமிழ் பார்ட் இலக்கண பகுதி 60 கேள்விகள் இடம்பெறும். அதே யூனிட் 7 ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இதுல வந்து 40 கொஸ்டின்கள் இடம்பெறும். ஆகவே குரூப் 2 மெயின்ஸ் வந்து 300 மதிப்பெண்கள். அது டிஸ்கிரிப்ட்ல எழுதுறோம். அதுல பார்ட் A 9 கொஸ்டின், பார்ட் B 3 கொஸ்டின், பார்ட் C 12 கொஸ்டின், 100 வேர்ட்ஸ் 200 வேர்ட்ஸ். வேற குரூப் 2A மெயின்ஸ் எப்படி எழுதுனா கொள்குறி வகை. இது நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 200. அதுல பார்ட் A ஜெனரல் ஸ்டடீஸ்ல 100 கொஸ்டின். பார்ட் B ல வந்து யூனிட் 6 ஆன ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் 60 கொஸ்டின். யூனிட் 7 ஆன ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 40 கொஸ்டின். அப்ப 100 plus 100 200 கொஸ்டின். ஈச் கொஸ்டின் கேரிங் 1.5 மார்க்ஸ். டோட்டல் மார்க்ஸ் 300. இப்போ இது கம்ப்ளீட்டா நம்மளுக்கு ஓரளவுக்கு குரூப் 2A எப்படி படிக்கணும் தெரிஞ்சிச்சு. எதை படிக்கணும், என்ன சிலபஸ் பார்த்தோம். எங்க ஆபீசர் IAS அகாடமில
வருகின்ற டிசம்பர் 22 முதல் டெஸ்ட் பேட்சுக்கான பிரத்யேகமான டெஸ்ட் சீரிஸ் நடக்குது. இதுல குரூப் 2A, அதாவது முதல்ல குரூப் 2, குரூப் 2ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்னு இருக்கு. அதாவது பார்ட் பின்னு பார்த்தோம். அந்த பார்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் குரூப் 2க்கு மெயின்ஸ்க்கு 4 தேர்வுகள் நடத்துறாங்க. அடுத்தது ஜெனரல் ஸ்டடீஸ்ல செக்ஷனல் டெஸ்ட் ஆக 12 டெஸ்ட்களை நடத்துறோம். வேற மார்க் டெஸ்ட் ரெண்டுமே கலந்த 200 கொஸ்டின்கள் 2 ஃபுல் ஆல் தமிழ்நாடு ஃபுல்லா நடத்துறோம். 2 மார்க் டெஸ்ட். அப்ப டோட்டலா குரூப் 2க்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து 18 டெஸ்ட்கள் பிரத்யேகமாக நடத்தி அனுபவமிக்க ஆசிரியர்கள் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா எவால்வேட் பண்ணி உங்களுக்கு அப்பவே மார்க் ரேங்க் வித் செல்ஃப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேர் எடுத்து 100% ரிசல்ட் ஓரியன்டா பண்ணி தரும். அப்ப குரூப் 2க்கு பொறுத்தவரையும் 18 டெஸ்ட்கள், அதாவது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் 4, ஜெனரல் ஸ்டடீஸ் செக்ஷனல் டெஸ்ட் 12, மார்க் டெஸ்ட் வந்து 2, டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் 18. இதே குரூப் 2A, தட் மீன்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 4 எக்ஸப்ஷனா நடக்கும். ரெண்டாவது ஜிஎஸ் செக்ஷனல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 டெஸ்ட் நடக்கும். ஈவன் வந்து ஜெண்டர் இன்டெலிஜென்ஸ் பிளஸ் லாஜிக் ரீசனிங் பொறுத்தவரையும் 6 டெஸ்ட் நடக்கும். மார்க் டெஸ்ட் 2. அப்ப குரூப் 2A இதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து 20 டெஸ்ட்கள் பிரத்யேகமாக அனுபவமிக்க ஆசிரியர்கள் ஏற்கனவே சர்வீஸ்ல இருக்கிறவங்களுடைய அனுபவத்தை இங்க எங்களுடைய ஆபீசர் டிஎன்பிசில உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நாங்க காத்திருக்கிறோம். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் 20 டெஸ்ட். இந்த 2 டெஸ்ட்களையும் கலந்துக்கிறவர்கள் எங்களுடைய இதுக்காக நாங்க பீஸ் வந்து தீர்மானிச்சிருக்கோம். அதுக்கு என்ன பீஸ்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2A. ஒரு சிலருக்கு வந்து ரெண்டுமே வந்திருக்கும். குரூப் 2 வந்திருக்கும், குரூப் 2A வந்திருக்கும். இதற்கான டெஸ்ட் சீரிஸ்க்கான உங்களுக்கு எவ்வளவு நாங்க சார்ஜ் பண்ணா 9,999 ரூபாய். உங்களுக்கு குரூப் 2 குரூப் 2A கம்ப்ளீட்டா 18 டெஸ்ட் பிளஸ் வந்து 20 டெஸ்ட் உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் குரூப் 2 மெயின்ஸ்லயும் சரி குரூப் 2A தேவையான 20 டெஸ்ட் இதுல கிடைச்சிடும். 9,999 ரூபாய். இரண்டாவது ஒன்லி குரூப் 2 மட்டும், அதாவது குரூப் 2 டிஸ்கிரிப்ட்ல மட்டும் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு 6,999 ரூபாய். இதற்கு உங்களுக்கு 18 டெஸ்டுக்கான டீடைல்டான 300 மதிப்பெண்கள் எழுதி பழகக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு நாங்க 6,999 ரூபாய் பிக்ஸ் பண்ணிருக்கோம். இரண்டாவது குரூப் 2A மட்டும் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மட்டும் எழுதுறவங்களுக்கு 5,999 ரூபாய் வச்சிருக்கிறோம். இவங்களுக்கு 20 டெஸ்ட்கள் கிடைக்கும். 20 டெஸ்ட்கள் உங்களுக்கு 5,999 ரூபாய்க்கு கிடைக்கும். தேர்வு முடிந்த உடனே ரிசல்ட், தேர்வு முடிந்த 1 to 1 உங்களுக்கு எப்படி வந்து இன்னும் நீங்க அதிக மதிப்பெண் பெறுவதற்கான உத்திகள் போன்ற எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே இந்த குரூப் 2 குரூப் 2A மெயின்ஸ் எழுதுற வெற்றி அடைந்த மாணவர்கள் அடுத்த நிலைக்கு நீங்க இன்டர்வியூ போறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன்ல ஆபீசர் டிஎன்பிசி உங்களுக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகளை வழங்கி இந்த டெஸ்டை பிரத்யேகமாக டிசம்பர் 22ஆம் தேதியிலிருந்து நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வெற்றி பெற்ற மாணவர்கள் உங்களை நீங்க என்ரோல் பண்ணணும்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரோட 7708080444 அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பி இல்ல கால் பண்ணி உங்களை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு முறை அந்த நம்பரை சொல்றேன், 7708180444 7708180444 என்ற நம்பருக்கு நீங்க அழைத்தோ அல்லது வாட்ஸ்அப்ல உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை பதிவு செய்தோ இந்த மேலும் தொடர்ந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களை இந்த நம்பரை கால் பண்ணி நீங்க டீடைலா கேட்டுக்கலாம். தேங்க்யூ. விஷ் ஆல் தி பெஸ்ட்.